ஹாய் CTET aspirants, குவிக்காக CDP ஓட அடுத்த டாபிக் போகலாமா? ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா growth versus development. ஸோ ஃபர்ஸ்ட் growth அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, growth refers to the quantitative changes in the body that can be measured such as height, weight, size and shape. அதே developmentனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, qualitative and quantitative changes that leads to overall டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷ்னல், சோஷியல் அண்ட் மாரல் க்ரோத் இது எல்லாமே அடங்கிடும். இப்போ கீ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வுட் பி குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மெஷரபிளாக இருக்கும் அண்ட் இட் வுட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. இது வந்து ஒரு நேரோ கான்செப்ட்னு சொல்லலாம். அண்ட் சிமிலர்லி ஃபார் டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது அதோட நேச்சர் எப்படி இருக்கும், குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கும், குவான்டிடேட்டிவாகவும் இருக்கும். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெஷர்மெண்ட்னு வரும்போது டிஃபிகல்ட் டு மெஷர் டைரக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த லைஃப். அண்ட் ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட் வுட் பி ப்ராட் கான்செப்ட். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மெமரி ட்ரிக் பார்த்தீங்கன்னா, க்ரோத்னா குவான்டிட்டி, டெவலப்மெண்ட்னா குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி. எல்லா க்ரோத்துமே டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, பட் டெவலப்மெண்ட் வுட் பி ப்ராடர் தேன் க்ரோத். இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம் டிப் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்க்குறீங்கன்னா, க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபிசிக்கல் சேஞ்சஸை ஃபோக்கஸ் பண்ணுது, வேறஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது க்ரோத்தே இன்க்ளூட் பண்ணி ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுமே கவர் பண்ணுது. அப்படி வரும்போது ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷ்னல், சோஷியல், லாங்குவேஜ் அண்ட் மாரல் சேஞ்சஸ் எல்லாமே டெவலப்மெண்ட்குள்ளே வந்துடும். இப்போ மூவிங் ஆன், பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டோட மைண்ட் மேப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்லலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் பார்த்துருப்போம். PCSC ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல் அண்ட் இமோஷ்னல். NCERT பேசிஸில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் சோஷியோ எமோஷ்னல் அப்படின்னு 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் நத்திங் பட் சேஞ்சஸ் இன் பாடி, ஹைட், வெயிட், சைஸ், அதாவது குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் ஏற்படும். அந்த சேஞ்சஸை தான் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் ரிகார்டிங் அவர் பிரெயின்ஸ் டெவலப்மெண்ட். பிரெயின் எப்படி வந்து அடாப்ட் ஆகுது என்வாயன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி, ஹவு வி யூஸ் அவர் பிரெயின் இன் திங்கிங் ப்ராசஸ், மெமரி, இன்டெலிஜென்ஸ், லேர்னிங், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வரும். தேர்ட் வுட் பி எமோஷனல் டெவலப்மெண்ட். இதில் வந்து நம்மளோட இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் கவர் ஆகும். லாஸ்ட் வுட் பி சோஷியல் டெவலப்மெண்ட் இஸ் நத்திங் பட் சேஞ்சஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், பிஹேவியர், அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம். ஸோ சொசைட்டியில் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எம்பத்தியோட நடந்துக்கணும். இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி பிஹேவியர்லாம் நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட்டில் டெவலப் பண்ணிப்போம். அண்ட் அலாங் வித் திஸ் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் க்ரோத். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மாரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட வேல்யூஸ், எத்திக்ஸ், ஜட்ஜ்மெண்ட், கேரக்டர் இது எல்லாமே வந்துடும். அண்ட் டு ஆட் ஒன் திங், காக்னிட்டிவ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டும் வந்துடும். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னா ஃபஸ்ட்டு குழந்தை எடுத்தோன்னே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கூயிங் பண்ணும், பேப்ளிங் பண்ணும், 2 சென்டென்ஸ் ஸ்டேஜ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது லாங்குவேஜ்லேயே. அதை நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்மாக பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், when a child grows in height, அதாவது க்ரோத் ஆகிறா அப்படின்னா he learns to speak, think, make friends and show empathy. டெவலப்மெண்ட் அதாவது இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர when a child grows older, அப்போ அவள் ஹைட் ஆவாளா, பாடியிலே சேஞ்சஸ் வருமா, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வருமா, வளர அவள் வந்து நியூ லாங்குவேஜஸ் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவள் நல்லா பேசுவா, நல்லா திங்க் பண்ணுவா, நியூ ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணுவா. அண்ட் she would also showing empathy and love towards their fellow members. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட்டில் வருது. ஸோ we can say that growth is a part of development.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் CTET practice MCQs இந்த கான்செப்ட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் growth is mainly related to, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிசிக்கல் சேஞ்சஸ். நீங்கள் ஆப்ஷன்ஸே பார்க்காம ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆன்சர் டிக் பண்ணலாம். செகண்ட் ஒன் வுட் பி விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டினியூஸ் த்ரூ அவுட் லைஃப். டெவலப்மெண்ட் த்ரூ அவுட் த லைஃப் இருக்கும், க்ரோத் த்ரூ அவுட் த லைஃப் இருக்காது. ஹைட் அண்ட் வெயிட் ஆர் பார்ட் ஆஃப் க்ரோத். ஓகே, so option B, development is the correct answer. Third one is growth is dash in nature. It is completely quantitative in nature. Qualitative அப்படின்னா நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டை சொல்லுவீங்க, பட் ஆக்சுவலி quantitative and qualitative aspects would be counted in development. Last second question. Development includes overall changes in an individual. வெறும் physical, mental and height and weight மட்டும் இல்லாமல் எல்லா சேஞ்சஸுமே ஒரு இண்டிவிஜுவலில் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. Which statement is correct? Growth and development are same? No. Development stops after maturity? No. Development would be there until our last part of our life. லாஸ்ட் ப்ரீத் ஆஃப் அவர் லைஃப் வரைக்குமே கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி சேஸ் எவ்ரி க்ரோத் கான்ட்ரிபியூட்ஸ் டு டெவலப்மெண்ட். கண்டிப்பாக எல்லா க்ரோத்துமே நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. க்ரோத் இன்க்ளூட்ஸ் ஒன்லி எமோஷ்னல் சேஞ்சஸ்? இல்லவே இல்லை. ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல் அண்ட் எமோஷ்னல் 4 சேஞ்சஸுமே வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கான டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்கு உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் லேர்ன் வித் இந்திரலக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடது இந்து அக்கா இந்திராவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.